சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே, என்ன இவ காலையில இப்படி போத்துன்னு தூங்குறா? சின்ன பொண்ணே ஏந்திரி. ஏய் என்னம்மா கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விட்டுற நீ? மணி 7 ஆச்சு, உன்ன என்ன உனக்கு தூக்கம்? ஏந்திரி, இந்தா இந்த காப்பியை குடி. வீட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. ஏந்திரு, இந்த காப்பியை குடிச்சிட்டு வீட்டுல இருக்கிற வேலையை பாரு. ஏந்திரு. அங்க எதுமா வைமா ஓரமா, அப்புறமே வந்து குடிக்கிறேன். இப்ப நீ குடிக்கலன்னா உங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லுவேன். நானு சொல்லிட்டேன். ஒழுங்கா ஏந்திரி, இது குடி. குடிச்சிட்டு முடிச்சிட்டு வந்து வேலை செய்வா. குடுத்துட்டு கிளம்பு. என்னம்மா காபி போடுற? வர வர நீ போடுற காபி சுத்தமா சரியில்லை. ஆமாண்டி, எனக்கு அதான் செய்ய தெரியும். குடிச்சா குடி, இல்லன்னா நீ ஏந்து போய் காலையில காபி போட்டு கொண்டா. சரி அதை விடு. சின்ன பொண்ணு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன சொல்லு? நான் கேட்கறதுக்கு கரெக்டா நீ பதில் சொல்லணும். ஆனா இடக்கு முடுக்கா நீ பதில் சொல்லக்கூடாது. என்னன்னு முத கேளுங்க. உன்னை கேட்ட நேத்து ஒருத்தவங்க மாப்பிள்ள வந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன குறைச்சல் சொல்லு. நல்லா படிச்சு முடிச்சுட்டு பேங்க்ல மேனேஜர் வேலை செய்யறாரு. என்ன குறைச்சல? நல்ல வீடு, 50,000-60,000 சம்பளம், உட்காந்து லட்சணமா நீ சாப்பிடலாம். தெரியுமா? இந்த ஊர்ல வேற யாருக்குன்னா இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைச்சுக்குதா சொல்லு? உனக்கு வந்தா அதிர்ஷ்டம் அந்த மாப்பிள்ள கிடைச்சது, தெரியுமா? ஏமா காளி அங்க அத்தலையும் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்ன வயசான தாத்தா அமெரிக்கிறான், மண்டையில முடி கூட கிடையாது அவனுக்கு. அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கின்னு காலைல வந்து கடுப்பேத்தின்னு இருக்காது. ஏந்து போ. ஏய் இப்ப சொன்னா உனக்கு இதெல்லாம் கசக்கும் தான். நான் வந்து மாட்டிக்கின பாரு உங்க அப்பா கிட்ட. நீ நான் பாக்குற மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டேன் நானு. ஏய் தேனு, என்ன பேசுற புள்ளிக்கிட்ட நீ? காலையங்கட்டில வந்து சும்மா நை நை நீங்கிற. வாங்க, வந்துட்டீங்களா? எப்பா வந்துட்டியா? என்ன நினைச்சுன்னு என்ன ஏதுன்னு கேளு. என்னடி காத்தால புள்ளிக்கிட்ட சண்டை வாங்கின்னு இருக்க? என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நேத்து மாத மாப்பிளைக்கு என்ன குறைச்சல? அவ ஏன் வேணான்றா? அது என்னன்னு கேட்டு சொல்லுங்க. உங்க பாரு தேனு, நான் நேத்தே உங்ககிட்ட படிச்சு சொல்லிட்டேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. அவளுக்கு என்ன இதுக்கப்புறம் பிறந்தா வரப்போறான்? எங்கேயோ ஒரு மொழியில பிறந்து இருப்பான். அவன் வர வரலாம் என் பொண்ணு வீட்லயே இருக்கட்டும். நீ வாய முடிக்கணும், நீ போ உள்ள. பொண்ணு எது கேட்காதீங்க. பொண்ணு மனசை நாம தான் மாத்தி கல்யாணம் பண்ணணும். நீங்க வந்து என்னையே கேளுங்க, என் மனசை மாத்துங்க. இந்த வீட்டுல நம்மளுக்கு மரியாதை இல்லை சுத்தமா. ஏமா நீ எதுக்கு கவலைப்படாதம்மா? அவ ஒரு லூஸ், அவ அப்படிதான் பேசுங்க கிடப்பா. நீ எதுக்கு கவலைப்படாத. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ சாப்பிடு. சரி நான் தோட்டத்துக்கு போறேன்னா? சரிப்பா. இந்த அம்மா தொல்லை தாங்கவே முடியல. அப்பா சொன்னா கூட புரிஞ்சுக்கிறாரு, இது புரிஞ்சுக்கவே மாட்டுது. எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே, சின்ன பொண்ணு உனக்கு வாழ்வு கொடுப்பேன் வருந்தாதே. வந்துட்டாரு சொல்லக்கர முத்து. இந்த நியாயம் அநியாயம் ஒரு நாள் ஜெயிப்பேனே. என்ன மாமா என்ன? அந்த தூக்கிங்கிற கையை கொஞ்சம் கீழே இறக்கி விடுறியா? சின்ன பொண்ணு, நீ பொண்ணூர் பார்க்க வரேன்னு சொன்னால, நேத்து காலையில போய் நான் நின்று வந்தா அங்க. ஆமா வந்திருக்க மாட்டானே. இல்ல வந்தானா? ஆள் எப்படி இருந்தா பாக்க? அவனுக்கு மண்டெல்லாம் முடி. அப்புறம் ஆளு பார்க்க ஹைட்டு, தென்னை மரத்துல பாதி. அவன் தென்னை மரத்துல பாதி. அப்புறம் என்ன? அப்புறம் அவனை நல்லா நேத்து துரத்தி கொடுத்தனே. அவன் ஊர் பக்கமே துரத்தி விட்டேன். இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டான். அவன் வர மாட்டானா? வந்தானா? என்ன மீறி அவன் எப்படி வந்தான்? நான் தான் அடிச்சு துரத்தி விட்டனே. ஐயோ அறிவில்லாத மாமா, அவன் வந்தா மட்டும் இல்ல, அவன் வந்து பார்த்து என்ன பிடிச்சிக்குதுன்னு வேற சொல்லிட்டான். என்ன உன்னை பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டானா? ஆமா, நீ வேற யாரையோ அடிச்சு துரத்தி இருக்கிற. அவன் வந்து என்ன பிடிச்சிருக்குது, தட்டை மாத்திக்கலாம், எப்ப கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்டு போய்கிறான். நீ எதுக்கு கவலைப்படாத செல்லக்குட்டி. அவன் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு அடிச்சு நவுத்தி உன் காலில் ஏத்தாந்து போடுறான் அவனை. இது மாமாவின் சபதம், ஏத்துக்கோ. அவன் இல்லாம இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். அவனோட வர நானு. எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே, சின்ன பொண்ணு உனக்கு வாழ்வு கொடுப்பேன் வருந்தாதே. ஐயோ நம்மளுக்கு வர்றது எல்லாமே மூளை இல்லாத தானேக்குது. சின்ன பொண்ணே வந்து இந்த தோசையை ஊத்து வா. வர இந்த தோசையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சின்னத்தோரை ஞாபகம் தான் வருது. சின்னத்தோரை உனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். நான் எனக்குன்னு போய் சொல்லி எங்க அம்மா கிட்ட தோசை சுட்டு உனக்காக நான் எடுத்துட்டு வந்துருவேன். இப்போ உனக்கு தோசையை பார்க்கும்போது என் ஞாபகம் வருமா? இந்த தோசையை பார்க்கும்போது இதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு உன் ஞாபகம் மட்டும்தான் இருக்குமே. நான் எப்பதான் உன்னை பாப்பேன்னு தெரியல. எந்த வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் எனக்கு உன் ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. சின்னத்தோரை இந்த உனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும்ல, நான் உனக்காக தோசை சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுந்தா. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. எனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். சின்ன பொண்ணு தோசை நீ செஞ்சியா? ஆமா சின்னத்தோரை, எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பரா இருக்குது. அதுக்கேத்த அந்த சாம்பாரும் சட்னியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தோசை மட்டும்தான் நான் சுட்ட சின்னத்தோரை, சாம்பார் சட்னியும் அம்மா தான் செஞ்சாங்க. அது சாப்பிடும் போதே தெரியுது. சின்னத்தோரை நாம எவ்வளவு ஜாலியா இருந்தோம். ஆனா நீ இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. சின்ன பொண்ணே என்ன சொல்லு. என்ன தோசையெல்லாம் சுட்டுட்டியா? சுட்டுட்ட. என்னடி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? திரும்ப. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தோசை சுடுறல அதான் அனல் கண்ணில் அடிக்குது. அப்படியா? சரி நீ சுட்ட வரைக்கும் போதும், வச்சிட்டு வா. எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படிலாம் மறைக்க வேண்டியதா இருக்குது. சின்ன பொண்ணே ஒரே இடத்த நின்னு கிடக்காத, சீக்கிரம் உங்க அப்பாவுக்கு சாப்பாடு எதுவுமே கொடு தோட்டத்துல. சரி போறேன். இங்கே இருந்தாலும் ஒன்றும் சரி வராது, வேலை கடுக்கு. அப்படி போனாவது கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்.
ஆச்சு தெரியுமா? அம்மா எங்க? எம்மா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இவன் தாமா அடங்கவே மாட்றான். சித்தி சித்தி சித்தின்னு எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இவனுக்கு நான் அம்மாவா இல்ல அவன் அம்மாவான்னு தெரியல. உங்க வீட்டுக்காரங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க? அம்மா அவருக்கு வேலை இருக்கிறதுனால எங்க ரெண்டு பேரும் இட்டுட்டு வந்து அங்க பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டுட்டு போயிட்டாரு. நாங்க ஆட்டோ பிடிச்சி இங்க வந்தோம். சொல்லி இருந்தா அப்பா அனுப்பிச்சிருப்பலம்மா. சரி சரி வந்துட்டல்ல. பாட்டி சித்தி எங்க? சித்தி உள்ளதான் இருக்கா. கிச்சி சித்தி எம்மாடி எப்ப பார்த்தாலும் சித்தி வீட்டுக்கு கூட்டுமோன்னு சொல்லிக்கினே இருப்பான். இப்ப பாத்தியா சித்திய பார்த்தவனே போய் ஒட்டிக்கிட்டான். அதான் பாசம்ன்றது. என் பிள்ளைக்கு என் மேல எவ்வளவு பாசம். சித்தி எனக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அப்படியா? நீ இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்க போற, சரியா? சரி சித்தி நான் இங்க தான் இருப்பேன். உன் கூடவே தான் இருப்பேன் நானு. நான் இதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கே போக மாட்டேன். என்னடா சித்திய பார்த்தவனே அம்மாவே மறந்துட்டேன். அதெல்லாம் அப்படித்தான். அவனுக்கு என்னதான் பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் உன்னை பிடிக்கும். ஆமா, உன்னை யாரு இங்க வர சொன்னது? ஏன் ஏவா நீ 20 வயசுல கல்யாணம் பண்ணுவதா? என்னை இப்ப பாரு 20 வயசுல இருந்தே எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாரம் உங்க அம்மா ஒரு மாப்பிள்ளையை கூட்டாந்து இங்க இறக்குறா. நீ ஒழுங்கா 25 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிருந்தீன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்ல. உன்னை யாரடி 20 வயசுல கல்யாணம் பண்ண சொன்னது? நானா பண்ணனும் கேட்டேன். அம்மா தான பார்த்து வச்சாங்க. அவங்க சொன்னாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். இப்போ என்ன நான் நல்லா தான இருக்கேன். நீ நல்லா தான் இருப்ப. இங்க நான் நல்லா இல்லையே. எங்கெங்கெல்லாம் தரகர் இருக்கிறாங்களோ யார பாக்குறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் மாப்பிள்ளைய சொல்லி வாரம் 2-3 மாப்பிள்ளை வந்து இங்க கூட்டாரு. சின்ன பொண்ணே நீ என்ன பேசுற? நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணதானே? தோ கிச்சி மாதிரி ஒரு பையன் வந்திருப்பான். இப்போதைக்கு எனக்கு கிச்சி போதும். அப்புறமா நான் வேணும்னா சொல்றப்ப நீங்க கல்யாணம் பண்ணுங்க. அப்ப வேணா நான் பெத்துக்கிறேன். என்ன மாவி இப்படி பேசுறா? அவ அப்படி தாண்டி பேசின்னு இருக்கா. உனக்கு இந்த வயசுல தானே கல்யாணம் பண்ண. நீ பாரு ஒரு குழந்தைய பெத்துக்கு நீ நல்லா தானே இருக்க. அதே மாதிரி இவளுக்கும் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். அது தப்பா சொல்லு. எத்தனை மாப்பிள்ளை வந்தான் தெரியுமா? ஒருத்தவங்க கூட இவளை பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு போனானே. லாஸ்டா ஒரே ஒரு மாப்பிள்ளை வந்தான். அவன் தான் இவள பிடிச்சிருக்குன்னு சொன்னா. எங்க எல்லாருக்கும் அந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ தான் பிடிக்கலன்றா. உங்க பார்த்தாயே நீ என்ன மாப்பிள்ளைய பார்த்து வச்சு அவன் ஒரு கிழ சொட்ட. அவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ற. அவனுக்கு என்ன குறைச்சல் சொல்லு? மண்டையில கொஞ்சம் முடி இல்ல, அதுக்காக மண்டையில முடி இல்லாத ஒரு குறையா சொல்லு? எத்தனை ஆயில் இருக்குது, எத்தனை சோப்பு ஷாம்பெல்லாம் இருக்குது, போட்டு முடிய வளர்க்க வேண்டியதான். தெபரியம்மா அந்த மாப்பிள்ளைய பத்தி என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன் நானு. அவனா மண்டையில முடி மட்டுமா இல்ல, மூலியும் கிடையாது, ஆளும் வைரமாவும் இல்ல. ஏண்டி முடியலாதெல்லாம் ஒரு பிரச்சனைன்றிய? பேங்க் மேனேஜர் 50,000 சம்பளம். இதோட பெரிய சம்பந்தம் எங்க கிடைக்கும்? எம்மா சும்மா அவனை தொணன்னு சொல்லாத. எனக்கு அவனை பிடிக்கல. எப்பேற்பட்டாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன். அவதான் மாப்பிள்ளை, அவர்தான் மாப்பிள்ளை. அதையும் பாக்கலாம். சரி கிச்சி, நானு தாத்தாவுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், சரியா? நீ வீட்லயே இரு, நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்க சித்தி, நீங்க போயிட்டு வாங்க. நான் வீட்லயே விளையாடிட்டு இருக்கேன். நீ தாண்டா இந்த வீட்லயே என்ன ரொம்ப புரிஞ்சுக்கனாலு. எப்பா சின்ன பொண்ணு குரலாகுது. சின்ன பொண்ணே நான் இங்கதான் இருக்கிறேன், வா தென்னை மரத்து அடியில. இந்தாப்பா அம்மா சோறு கொடுத்து அமிச்சிச்சு, சாப்பிடு. சரி குடுமா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்பா. என்ன சாப்பிட்டு போற? உன் அம்மா சும்மா இருந்திருப்பால. சரி வா உட்காரு, ரெண்டு பேரும் கொஞ்சம் சாப்பிடுவோம், உட்காரு. இல்லப்பா நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க சாப்பிடுங்க, நான் கொல்லிக்கு போறேன். சரிம்மா நீ போ. மல்லி பூ வச்சி வாடுதே, அந்த வெண்ணி நிலா வந்து தேடுதே. எப்ப வர போற மச்சான், எப்ப வர போற? மச்சாலாம் வர்றது இருக்கட்டும், எப்ப வேலை செய்ய போற? பாட்டு பாடுறத நிறுத்திட்டு வேலையை செய். சின்ன பொண்ணு, வேலை செய்யறவங்களுக்கு களைப்பா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாட்டு பாடுறது. பாட்டு பாடினா வேலை செய்யற கஷ்டமே நம்மளுக்கு தெரியாது. வேலை செய்யற கஷ்டம் தெரியலனா பரவாயில்ல, வேலையே தெரியலனா என்ன பண்றது? என்ன சின்ன பொண்ணு இவ்வளவு வேலையோட வந்துட்டுக்கிற? ஆமாக்கா, சும்மா வீட்டுல இருந்தேனா எங்க அம்மா நொய்யின்னுது. அதான் கொல்லி பக்கமா போலான்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன வசந்தி, தூங்குறியா? சின்ன பொண்ணு நான் இங்க குண்டு மல்லி பறிக்கிறேன். தூங்குறியான்னு கேக்குற? ராதிகா வாயை பொழுதுக்குன்னு என்ன பார்த்தது போதும். பூவை பெரி ஒன்னொன்னா சரியா விட்டு பறிக்காம விட்டுறீங்க. அது இப்ப நல்லா பூத்துக்குன்னு நிக்குது, வேஸ்டா தான் போகுது. சரி, காலையில எவ்வளவு அருமை எடுத்தீங்க, வந்து கணக்கு கொடுங்க. சின்ன பொண்ணு இந்தா நானு 2 கூட எடுத்துருக்கிறேன் காலையில இருந்து, எழுதிக்கோ. வசந்தி நீ எவ்வளவு எடுத்துக்கிற? சின்ன பொண்ணு நான் 1.5 கூட தான் எடுத்துக்கிறேன். அது என்ன 1.5 கூட? அரை எங்க நான் வந்து எடுக்கிற பக்கம் பூரா சேரு ஒரே கொலன்னு இருக்குது. எங்க காலை வைக்கவும் முடியல, அதான் கம்மியா எடுத்தேன் நானு. அதுவும் இல்லாத புதரும் கட்டெரும்பும் இருக்குது. காலெல்லாம் மொய் முக்கிது. சரி, ஏதோ ஒரு சாக்கு போக்கு. அன்னைக்கு அக்கா நீங்க? சின்ன பொண்ணு நான் 3 கூட எடுத்துக்க பாத்துக்க. சரிக்கா. அன்னைக்கு அக்கா 3 கூட எடுத்துக்கிறாங்க. நீ வந்து 2ன்ற, நீ வந்து 1.5ன்ற. அன்னைக்கு அக்கா இருக்கிற இடம் பூரா சேரு இல்ல, வெறும் மேடு பள்ளமா இருக்குது. அதான் சரசரன்னு எடுத்துக்கணும் வந்துட்டாங்க. நாங்க எடுக்கிற பள்ளம் பூரா சேரும் சலுதிமா தானே இருக்குது. அதான் காலை வச்சா மேல எடுக்க முடியல. சரி செய்யுங்க. சின்ன பொண்ணு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன சாப்பிட்டா? மணி 1 ஆகலையே. மணி 1 ஆகலையா? ஐயோ எனக்கு ஒரே பசி. சாப்பிட்டாதான் என்னால வேலையே செய்ய முடியும். இல்லைன்னா நான் இங்கேயே மயக்கம் போட்டு வீந்துருவேன். அம்மா நீ விழ தேவையில்ல, நீ போய் சாப்பிட்டு வந்து எடு போ. சரி சின்ன பொண்ணு. நல்லா போன் பேசுறதுக்கு எஸ்கேப் ஆயிடுச்சு பத்தியா?
என்ன பண்ணு, உன் காதல் மேல சத்தியம், நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். என் காதல் மேல சத்தியமா? அடி பாவி. பயப்படாத சின்ன பொண்ணு, என்கிட்ட சொல்லல, எல்லாமே நல்லதாவே தான் நடக்கும், விடு. சரி சரி சரி, போய் வேலையை பாரு. நம்ம எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் கடைசியில வேலை செய்ய தான் அனுப்புவா. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.